Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 26 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆனி அப்படியே கிறிஸ்டல்குள்ள கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆனா பாத்தீங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு காட்டியிருப்பாங்க. பட் அவளை எப்படி கொண்டு வந்தாங்க என்னன்னு காமிச்சிருக்க மாட்டானுங்க. அதான் இப்ப காட்டுவானுங்க. கிறிஸ்டலா மாறினதுக்கு அப்புறம் மொத்தமா துணியாலேயே கவர் பண்ணி தரன்னு எழுத்துட்டு போவானுங்கன்னு வைங்க. ஹாஞ்சி இவளை எப்படி ஓபன் பண்ணி வெளியில எடுக்கிறதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த செவுரு உடஞ்ச அந்த செவுத்துக்குள்ள டைட்டனோட மூஞ்சி இருக்கத பாத்துருவாங்க. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அது செத்து போய் இருந்தா பரவாயில்ல, அது பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம அதோட கண்ணு மூவ் பண்ணுது அப்படின்னா அது உயிரோட இருக்குது. ஆஞ்சி பார்த்துட்டு மிரண்டுட்டான். இது எப்படி பாசிபிள்னு. இப்படி இந்த செவுத்துக்குள்ள டைட்டன் இருக்குதுன்னா அப்போ சுத்தி இருக்க செவுரு அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கும் போதே டப்புன்னு அங்க மினிஸ்டர் நிக்கு வந்து சீக்கிரமா சூரிய வெளிச்சம் அந்த டைட்டன் மேல படுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த அடங்க மறங்கன்னு தொண்டைகிலேயே கத்த ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் என்ன, ஒரு பெரிய ஷீட்டை வச்சு அதோட மூஞ்ச மட்டும் மறைச்சிருப்பானுங்க. இந்த மேட்ரு எர்வின்ட்ட போகுது. அவர் என்ன பண்ணுவாரு, சூரியன் போனதுக்கு அப்புறம் ஷீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா கவர் அப் பண்ணுங்க, அது வரைக்கும் வேண்டாம் பாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி செவுத்துக்குள்ள டைட்டன் இருக்குன்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கமாண்டர், நம்ம எதிர்பார்க்காத விஷயம் தானே அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது பாரு. அப்போ மார்லோ வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, ரெண்டு டைட்டன்ஸுங்க கண்ணா பின்னான்னு சண்டை போட்டு ஏகப்பட்டவர் இறந்துருக்காங்க. ஆனா இத பத்தி யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு கடுப்பாவான். எச்சு இருந்துட்டு தேவையே இல்லாம இத்தனை பேர் செத்துருக்காங்கம்பா. பார்த்தா அப்படியே லைனா செத்து கிடப்பாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த டைட்டனோட மூஞ்ச கவர் பண்ண இடத்த காட்டுறாங்க. யாரும் பார்த்தா தெரியாத மாதிரி இருக்குது. அந்த மினிஸ்டர் நிக்கு பாத்தீங்கன்னா தெரியுதா தெரியலையான்னு அப்படியே செக் பண்ணிட்டு இருப்பானா. ஆஞ்சி இருந்துட்டு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெளிவா எனக்கு சொல்ல முடியுமா, என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. செவுத்துக்குள்ள எப்படி டைட்டன் வந்துச்சு, ஏன் நீங்களும் சரி உங்க ஃபாலோவர்ஸும் சரி இத பத்தி எதையுமே சொல்லலையேன்னு கேட்டா அந்த ஆள் அப்படியே மலுப்புவான். என்னோட சர்ச்சும் என்னோட ஃபாலோவர்ஸும் உங்களால அழிஞ்சிட்டாங்க, அதுக்கு நீங்க தான் முழு காரணம். ஒழுங்க மரியாதையா எனக்கு அதெல்லாத்தையும் சரி பண்ணுங்க. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் கீழே போறேன் பாரு. கீழே தானே அந்த நான் அனுப்பி வைக்கிறேன்னு சட்டையை பிடிச்சு அப்படியே எஜ்ஜில நிக்க வச்சிருவா. ஏன்னா இப்படி போறியா, கீழே போன உடனே நேரா மேல போயிடலாம் அப்படிங்கும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. யாரும் என் கிட்டக்க வராதீங்க, நான் சொல்ற வரைக்கும் சைலண்டா இருங்கப்பா. அவதான ஸ்குவாட் லீடரு, அதனால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. ஏண்டா கொய்யால, எங்க சர்வே காப்ஸ் டீம் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி டெய்லியும் பொழைக்க மாட்டோமான்னு அந்த டைட்டன் கிட்ட போராடி செத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் அந்த டைட்டன்ஸுங்க கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்குறதுக்காக. அதுவும் நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு தான். பட் நீங்க எங்க கிட்ட விளையாண்டுட்டு இருக்கீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லன்னா அப்படியே கீழே தள்ளி விட்டுருவேன், டைரக்டா போய் சேர்ந்துருவேன். ஒழுங்கா பதில் சொல்லுடான்னு ஹாஞ்சின்னு எல்லாம் பதறுவாங்க. அவன் பதில் சொன்னானா தான் நான் விடுவேன்பா, அத சொன்னாதான் நீ விடுவீன்னா எனக்கு அப்படிப்பட்ட உயிரே தேவையில்லை, என்னைய கொன்னுருன்னு சொல்லி அவன் சாகறதுக்கே ரெடி ஆயிட்டான். அப்படி என்ன ரகசியத்தை மறைக்கிறானுங்க பண்ணாரப்பா இல்லைங்க. ஆஞ்சிக்கு பயங்கரமா கட்டுப்பாயிருச்சு. அதுக்குன்ட்டு அவனை கொல்லவா முடியும், தூக்கி உள்ளே வீசிடுவான். அதுக்கப்புறம் விழுந்து சிரிச்சுட்டு நான் சும்மா விளையாண்டேன். ஏன் மினிஸ்டர், இந்த வால்ஸை சுத்தி ஃபுல்லா டைட்டன்ஸுங்க தான் இருக்குதா, என்னால நம்பவே முடியலம்பா. சடனா கொஞ்சம் கடுப்பாயிட்டான், அவ்வளவுதான். அந்த டைம் திடீர்னு டங்குன்னு பெல் அடிக்கிற சவுண்டு. அதாவது டைட்டன்ஸுங்க வந்தா மட்டும் தான் இந்த பெல் அடிப்பாங்க. அப்போ வாலுக்கு வெளியில இருந்து தாமஸ்னு ஒருத்தர் அடிச்சு புரண்டு வருவாரு. இந்த விஷயத்தை நான் கமாண்டர் எர்வின்ட்ட எப்படியாச்சும் சொல்லியே ஆகணும்னு. அப்படி வந்தவன் ஒரு கத்துவான், டைட்டன்ஸுங்க வால் ரோஸ்குள்ள வந்துகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு. சோ கமாண்டருக்கும் தெரிஞ்சிருச்சு, கேப்டன் லெவிக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. வால் சீனால சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல அங்க ஒரு டீம் இருக்காங்கன்னு வைங்க. அவங்க தான் டைட்டன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அலர்ட் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள இருந்து பாக்குறத விட முன்னாடியே ஆளுகளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டா சீக்கிரமா அலர்ட் ஆகி சண்டை கட்டலாம்ல. அதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப். அப்படியே பேன் உட்காந்துட்டு இருப்பாங்க. கோனி ஷாஷ் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. கோனியோட வில்லேஜ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து சவுத் சைடு போனாங்கன்னா பக்கத்துல தான் இருக்குது. அவ டவுனுமே இங்க பக்கத்துல தான். பேசாம நம்ம நைட் வேணா ரகசியமா போய் பார்க்கலாமா, ஆனா இவங்க விட மாட்டான் இல்லேன்னு ரொம்ப போரிங்கா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரெய்னர் வந்து பார்த்துட்டு, என்னங்கடா இப்போ உங்க வில்லேஜஸ்க்கு போகணுமா, நான் வேணா ஹெல்ப் பண்றேம்மா. ஏன் சடனா ஹெல்ப் பண்றேன்னு கேட்டா, நம்ம சிச்சுவேஷனை கொஞ்சம் பாரு, கேஷுவலான க்ளோத்ஸ்ல யூனிஃபார்ம் கூட இல்ல, சொல்ல போனா நம்மள ட்ரைனிங்க்கு கூட அலோவ் பண்ணல. எனக்கு ஏதோ சஸ்பீஷியஸா இருக்குது. மத்தவங்க எல்லாருமே எக்யூப்மெண்ட்ஸோட இருக்காங்க. நம்ம என்னதான் வால்ஸுக்கு உள்ள இருந்தாலும் ஃப்ரண்ட் லைன்ல நம்மள நிக்க விடல. என்ன ஃபைட்டுக்காக இவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, ஏதோ குழப்பமா இருக்குதும்பா. ஆக்சுவலா ஆனி பண்ண பஞ்சாயத்து இவங்களுக்கு தெரியாது இல்ல. அதனால கோனி இருந்துட்டு, அட விடுப்பா, சில டைம் சுத்தி நடக்கிற விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஒண்ணு. ஷாஷாக்கெல்லாம் போர் செருப்புலயே அடிக்குது. அங்கேயே டேபிள்ல பொத்துன்னு விழுவா. அதுக்கப்புறம் ஷாக் ஆகி டம்னு ஏதோ நம்மள நோக்கி வர சத்தம் கேக்குது அப்படின்னு ஒண்ணு. என்னமா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, டைட்டன்ஸுங்க வந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றியா, நீ சொல்றத பார்த்தா வால் ரோஸ் வந்து பிரீச் ஆயிருச்சு போல, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கும் போதுதான் அப்போ வெளியில இருக்க மைக்க காட்டுறாங்க. அவருக்கும் தெரிஞ்சு போச்சு
இந்த பக்கம் டைட்டன்ஸுங்க வந்துகிட்டு இருக்குதுன்னு. உடனே தாமஸ் கிட்ட உங்ககிட்ட இருக்க வேகமான குதிரைகளை எடுத்துட்டு போ, ஒன்னையும் சேர்த்து 4 பேர் இங்க இருந்து கிளம்புங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டையும் அலாட் பண்ணுங்க, வேகமா போங்க பாரு. 104வது பேட்ச்ல இருக்க சர்வே காப்ஸ்ல டைட்டன்ஸுங்க யாருமே இல்ல அப்படின்னு இப்ப கன்ஃபார்மா சொல்லிடுவாரு. இப்ப என்னன்னா சவுத் சைடுல இருந்து ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க வந்துகிட்டு இருக்குதுங்க. அதுங்க வரத வச்சே தெரியுது வால்ரோஸ் வந்து பிரீச் ஆயிடுச்சுன்னு. இங்க இவங்க எல்லாம் பதறிட்டு இருக்கும்போது நனபா வந்து எல்லாருமே இங்க தானே இருக்கீங்க, நம்மள நோக்கி ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்துகிட்டு இருக்குதுங்க, நீங்க எக்யூப்மெண்ட்ஸை எடுத்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, சீக்கிரமா உங்ககிட்ட இருக்க குதிரையை எடுங்க, பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கு போய் எல்லாத்தையும் அலாட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அந்த ஏரியால இருந்து இவாக்குவேட் பண்ண பாருங்க, யாரோட உயிரும் போக கூடாதுன்னு ஒண்ணு. அப்படின்னா வால்ஸ் மறுபடியும் டேமேஜ் ஆயிருச்சா, அச்சச்சோ சீக்கிரமா இதை சரி பண்ணுமேன்னு அடிச்சு புடிச்சு கிளம்புவாங்க. அங்க டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா வெறிகொண்டு வந்துகிட்டு இருக்குதுங்க. இங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, குதிரையை மட்டும் ரெடி பண்ணிட்டு வேகமா எடுத்துட்டு கிளம்ப போவாங்க. நனபா என்ன சொல்லுவா, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா போதும், நம்ம இந்த டைட்டன்ஸ்களை பத்தி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா அதுகளோட சீக்ரெட்ஸும் நேச்சரும் என்னன்னு இன்னும் நமக்கு தெரியல, இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா மனித குலமே அழிஞ்சு போயிரும்பா. அவன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நம்ம எப்போ சண்டை போறத ஸ்டாப் பண்றோமோ அன்னைக்குதான் நமக்கு தோல்விங்கிறது ஒண்ணு இருக்குது, நம்ம நிறுத்தாம நிக்காம சண்டை போட்டாதான் நம்மளால ஜெயிக்க முடியும்பா. இங்க குதிரையில சும்மா பட்டை திரண்டு கிளம்புவாங்க. டைட்டன்ஸுங்க இப்போ ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க, அது ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட்டை தாண்டி தான் வரணும். அதுங்க எப்போ அந்த ஃபாரஸ்ட்டை ரீச் ஆகுதோ அப்போ 4 குரூப்பா பிரிஞ்சிடலான்னு ரெய்னர் சொல்லுவான். அந்த குரூப்ல 104th சேர்ந்த சர்வே காப்ஸ் மெம்பர்ஸும் ஆயுதங்கள் வச்சிருக்கவங்களும் வர்ற மாதிரி பிரிஞ்சு போங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும்பா. சோ அப்படி 4 டைரக்ஷனா பிரியும் போது ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு டைரக்ஷனை கவர் பண்ணிக்குவாங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஈஸியா இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போ ஷாஷா பாத்தீங்கன்னா என்னோட ஹோம் டவுன் வந்து நார்த் சைடுல இருக்குது, நான் அந்த பக்கம் போறேன்பா. அப்போ கோனி பாத்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருப்பான். டே கோனின்னு ஒண்ணு, நான் சவுத் சைடு போறேன், அங்கதான் என் வில்லேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாம டைட்டன்ஸுங்க எல்லாமே இப்ப அந்த சைடு இருந்து தான் வந்துகிட்டு இருக்குதுங்க, அங்க இருந்து பக்கத்துல இருக்க வில்லேஜஸ் எல்லாத்தையுமே நான் அலாட் பண்றேன், எனக்கு எல்லா இடமும் நல்லா தெரியும். சரி ரைட்டு, நீ சவுத் சைடு இருக்க குரூப்பை கைட் பண்ணு, நீ தான் அதுக்கு இன்சார்ஜ். ரெய்னர் நானும் கூட வரேன்பா. கொய்யால அங்க ஒன்னும் நான் போய் பரோட்டா சாப்பிட்டுட்டு பல்லாங்குழி ஆட போல, ரொம்ப டேஞ்சரான இடம், டைட்டன்ஸுங்க அங்கதான் இருக்குதுமா. ஏண்டா கூறு கட்டவனே, உன் வில்லேஜுக்கு நீ போறேன்னு சொன்னப்போ நான் தாண்டா ஹெல்ப் பண்ண வரேன்னு, என்கிட்ட போய் இப்படி சீன் போட்டுட்டு இருக்கேன்னு பெர்டோல்ட்ட கேட்பான். அவன் நானும் வரேன்பா, என்ன கொஞ்சம் பீதியில தான் இருப்பான். அப்ப நனபா இருந்துட்டு ஹியூமன் ஹிஸ்டரியில மோசமான நாட்கள்ல இதுவும் ஒண்ணு, இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோமோ அதை விட இன்னைக்கு கஷ்டப்படணும், அப்பதான் மனித குலத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க டைட்டன்ஸுங்க பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை ரீச் ஆயிருச்சுங்க. அவ்வளவுதான், அப்பதான் அப்படியே 4 குரூப்பா பிரிவாங்க. அப்ப வந்துட்டு இருந்த டைட்டன்ஸுங்க பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கும். ஆக்சுவலா இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய காமெடியே ஒண்ணு நடக்க போகுது. அது என்ன காமெடி, இந்த டைட்டன்ஸ் கிட்ட இருந்து இவங்க எஸ்கேப் ஆனாங்களா இல்ல பிச்சு கொதறி கொத்துக்கறி போட போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.